நேர்களே, நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. என்னன்னு பாக்குறீங்களா? இந்த லை தயார் பண்றோம், புரியுதுங்களா? இந்த லை தயார் பண்றது கேஸ்டிக் சோடாவுல தண்ணியை ஊத்துறதா இல்ல தண்ணியில கேஸ்டிக் சோடாவை போடுறதா? புரியுதுங்களா? கேஸ்டிக் சோடா போட்டிருக்கிறோம், இது தண்ணி, சரிங்களா? இப்ப இதுல தண்ணியை ஊத்துறதா இல்ல இதுல கேஸ்டிக் சோடாவை போடுறதா? நீங்க என்ன தவறு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சரியான தீர்வு என்னங்கிறத சொல்லிடுவோங்க. நீங்க எப்படி லைட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, தண்ணியில கேஸ்டிக் சோடாவை கொஞ்சம் கொஞ்சமா போடணும், அதான் முக்கியம், சரிங்களா? இது போல பண்ணினீங்கன்னா தரமான லை கிடைக்கும். இதான் ரொம்ப முக்கியங்க. இந்த லையை பென்சில் நீடில் அளவுக்கு ஊத்துனாதான் சுத்தமான சோப்பு கிடைக்கும். கீழ்காண நம்பர்ல எங்களுக்கு கேஸ்டிக் சோடா வேணும்னு சொல்லி பதிவிட்டீங்கன்னா எங்களுடைய அலுவலக உதவியாளர் உங்களை தொடர்பு கொள்வார், சரிங்களா? நீங்க போன் பண்ணிலாம் கேட்க வேண்டாங்க. வாட்ஸ்அப்ல எனக்கு கேஸ்டிக் சோடா வேணும் அப்படின்னு சொல்லுங்க, ரேட்டை போடுவாங்க, ஓகேங்களா? இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம். அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.